என் பெயர் சரண்யா. நான் ஒரு நடுத்தர குடும்பத்தில் பிறந்தவள் என்றாலும் என் அழகும் உடுப்பும் ஒரு பணக்கார பெண்ணுக்குரியது என்றுதான் சொல்வேன். கண்ணாடியில் முகத்தை பார்க்கும் போதே நான் பிரமித்து போவேன். எந்த ஒரு அழகுக்கு நான் ஆணவமாகவும் அலட்சியமாகவும் இருப்பது தப்பில்லையே. அதனால்தான் வீட்டு வேலைகளை பற்றி எல்லாம் நான் கவலைப்படுவதில்லை. பாத்திரங்கள், துணிகள் சுத்தம் செய்வது என எல்லாவற்றையும் என் அக்கா சந்தியா பார்த்து கொள்வாள். சந்தியா மிகவும் பொறுமையானவள். எந்த வேலையும் முகம் சுளிக்காமல் செய்வாள். அதனால் அம்மாவுக்கு அவளை மிகவும் பிடிக்கும். எப்போதும் சந்தியா எவ்வளவு நல்லவள், வீட்டை எப்படி பார்த்து கொள்கின்றாள் என்று அவளை புகழ்ந்து கொண்டே இருப்பார். இதை கேட்கும் போது எனக்கு எரிச்சலாக வரும். என்னை பற்றி ஒரு வார்த்தை கூட நல்ல விதமாக சொல்ல மாட்டார். ஒரு நாள் அம்மா என்னை பாத்திரம் கழுவச் சொன்னார். நான் என் மென்மையான கைகளை பார்த்தேன். அம்மா, இந்த கைகள் பாத்திரம் கழுவினால் சுரசுரப்பாகிவிடும். அது என் அழகுக்கு நல்லதல்ல. சந்தியா அக்கா இருக்கிறாள் அல்லவா, அவளை செய்ய சொல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு என் அறைக்கு வந்து விட்டேன். சிறிது நேரத்தில் சந்தியா அக்கா என் அறைக்கு வந்து, சரண்யா, 3 நாட்களாக ஒரே படுக்கை விரிப்பு தான் இருக்கிறது, அதை மாற்றிவிடு என்று சொன்னாள். நான் அவளிடம், இப்போது நான் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். திருமணம் முடிந்ததும் இந்த பொறுப்புகளை நான் பார்த்து கொள்கிறேன். அதற்கு அவள், வேலைகளை எப்படி செய்ய வேண்டும் என்று முதலில் கற்றுக்கொள் என்றாள். அவள் என்னை வேலை செய்ய சொல்வது என் அழகின் மீது அவளுக்கு இருக்கும் பொறாமை என்று எனக்கு தெரியும். அதனால் என் அழகை பார்த்து பொறாமைப்படுகிறாய், உனக்கு என்னை போன்ற அழகில்லை என்று அவளிடம் வெளிப்படையாக சொன்னேன். அவள் வருத்தத்துடன், நீ என் தங்கை, நான் உன்னை நேசிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு வெளியேறினாள். சந்தியா அவ்வளவு அழகானவள் இல்லை. ஆனால் அவளுடைய கண்கள் ரொம்பவும் ஈர்ப்பாக இருக்கும். அவளை பார்ப்பவர்கள் அனைவரும் அவளுடைய கண்களை புகழ்வார்கள். ஆனால் என்னை பொறுத்தவரை ஒரு பெண்ணின் அழகு அவளுடைய நிறத்தில் தான் இருக்கிறது. ஒரு நாள் அம்மா ஒரு நல்ல செய்தியை கொண்டு வந்தார். தன் தோழியின் மகன் சரணுக்கு சந்தியாவை திருமணம் செய்ய விரும்புவதாக கூறினார். அதை கேட்டு எனக்கு ஒரே அதிர்ச்சி. அழகாக வசீகரமாக இருக்கும் சரணுக்கு எப்படி சந்தியா திருமணம் செய்ய முடியும் என்று, அவன் என்னை தான் திருமணம் செய்ய விரும்புவான் என்று நினைத்தேன். நான் குழப்பத்துடன் என் அம்மாவிடம், அவன் என்னை பெண் பார்க்க வந்திருப்பான், நீங்கள் சந்தியா என்று தவறுதலாக கூறிவிட்டீர்கள் என்று. ஆனால் அம்மா உறுதியாக, இல்லை சரண்யா, சரண் சந்தியாவை தான் பெண் பார்க்க வந்திருக்கிறான் என்று கூறினார். இந்த செய்தி என்னை குழப்பமடைய செய்தது. சரண் சந்தியாவுக்கு ஒரு ஜோடியாக இருப்பது எப்படி சாத்தியம் என்று எனக்கு புரியவில்லை. சரண் எனது அம்மாவின் நெருங்க தோழியான கார்த்திகா ஆண்டியின் மகன். நன்கு படித்தவன். எங்களைப் போலவே அவர்களின் குடும்பமும் நடுத்தர குடும்பம்தான். ஆனால் சரண் பார்ப்பதற்கு பணக்காரம் தோற்றம் உள்ளவனாக இருப்பான். நல்ல அழகானவன். அனைவரிடமும் நன்கு பழகும் குணம் கொண்டவன். நிறைய படித்திருக்கின்றான். தற்சமயம் வேலை எதுவும் இல்லாததால் அவனது அப்பாவிற்கு உதவியாக உள்ளான். அவனது குடும்பத்தார்கள் சிறு வயதிலிருந்தே எங்கள் வீட்டிற்கு வருவதும் போவதுமாக இருப்பார்கள். சிறு வயதில் நாங்கள் ஒன்றாக விளையாடி இருக்கின்றோம். அப்பொழுதெல்லாம் அவன் மீது எனக்கு எதுவும் பெரிதாக எண்ணம் இல்லை. ஆனால் எனக்கு விவரம் தெரிந்த பிறகு இவரை போல் ஒரு கணவர் கிடைத்தால் நன்றாக இருக்கும் என்று நினைத்தேன். ஏனெனில் அப்போது அவன் எனக்கு அழகாக தெரிந்தான். அது மட்டும் இல்லாமல் கார்த்திகா ஆண்டி எங்கள் இருவரில் ஒருவரை தனது மகனுக்கு திருமணம் முடிக்க வைக்க வேண்டும் என்று பேசிக் கொண்டிருந்தார். சரணின் வாலிப வயதை அடைந்ததால் எங்கள் வீட்டிற்கு இப்போதெல்லாம் அதிகமாக அவன் வருவதில்லை. கார்த்திகா ஆண்டி சில மாதங்களாகவே அக்காவின் மேல் பாசமாக இருக்க தொடங்கினார். அந்த ஆண்டியை ஏன் சந்தியா அக்கா பின்னாடி இப்படி சுத்திக்கிட்டு இருக்காங்க என்று எனக்குள்ளேயே முணுமுணுத்து கொண்டிருந்தேன். இப்போதுதான் புரிந்தது. சந்தியா அக்கா அந்த குடும்பத்தினருக்கு முன்பாகவே நடத்தையையும் பணிவையும் காட்டியிருப்பாள். அதனால்தான் கார்த்திகா ஆண்டி சரணை சந்தியா அக்காவுக்கு திருமணம் செய்ய சொல்லி கட்டாயப்படுத்தி இருக்க வேண்டும். சந்தியா போன்ற ஒரு சாதாரண பெண்ணை சரண் எப்படி திருமணம் செய்ய சம்மதித்திருப்பான்? ஒருவேளை கார்த்திகா ஆண்டி, நீ சந்தியாவை திருமணம் செய்யவில்லை என்றால் என் முகத்திலேயே முழிக்காதே என்று விரட்டியிருப்பாரோ என்று நானே நினைத்தேன். இது அநியாயம். என்னால் இதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. சில நாட்களுக்கு பிறகு என் கண்களை என்னாலேயே நம்ப முடியவில்லை. கல்லூரி முடித்துவிட்டு வீட்டிற்கு வந்தபோது சரண் எங்கள் வீட்டில் உட்கார்ந்து என் அம்மாவிடம் பேசி கொண்டிருந்தான். சந்தியா அக்கா அவனுக்கு சிற்றுண்டி தயாரித்து கொண்டிருந்தாள். சமையலறையில் நின்று கொண்டிருந்தாள். சந்தியா அக்கா ஒரு நாடக நடிகை போல நடிக்கின்றாள். சரண் இங்கிருந்து போகும் வரை அவள் வெளியே வரமாட்டாள். வெக்கப்படுவது போல நடிப்பாள் என்று நான் நினைத்தேன். நான் நேராக போய் சரணிடம் பக்கத்தில் உட்கார்ந்தேன். என்னை முறைத்த அம்மா, வா, வணக்கம் என்று எதுவும் சொல்ல மாட்டாயா என்று என் தலையில் தட்டினார். அம்மா, நான் இப்போதுதான் கல்லூரி முடித்து வந்திருக்கிறேன். மூச்சு விடக்கூட நேரமில்லை. சரண் சார், நான் மூச்சு விடலாமா என்று கேள்வியாக கேட்டேன். அவன் புன்னகைத்து, நிச்சயமாக, நீ முதலில் தண்ணீர் குடித்து விட்டு வா, அப்புறம் பேசலாம் என்றான். அவனுடைய பதிலை கேட்டு நான் மகிழ்ந்தேன். நாங்கள் பேசிக் கொண்டிருக்கும் போது மேஜையில் ஒரு இனிப்பு பெட்டியை பார்த்தேன்.
என் இதயம் வேகமாக துடித்தது. சந்தியா அக்காவுக்கு சரண் நிச்சயம் முடித்து விட்டாரோ என்று என் மனதில் ஒரு கேள்வி இருந்தது. ஒரு பையன் அவனுடைய நிச்சயதார்த்தத்தை உறுதி செய்ய அவனே இனிப்பு பெட்டியை எடுத்து வருவது போல இருந்தது. இந்த இனிப்பு யாருக்காக என்று நான் கேட்டேன். எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைத்திருக்கிறது என்று சரண் சமையலறைக்குள் நின்றிருக்கும் சந்தியா அக்காவுக்கு கேட்கும்படி கூறினான். அவனுடைய கண்கள் இன்னும் சந்தியா அக்காவின் மீதுதான் இருந்தது. இதை நான் கவனித்த போது என் இதயம் படபடத்தது. சந்தியா அக்காவின் மேல் அவனுக்கு ஒரு ஈர்ப்பு இருந்தது. அதனால் இது அவனுடைய சொந்த தேர்வு என்று புரிந்தது. இவன் முட்டாளா? சந்தியாவை ஏன் அவன் தேர்வு செய்திருக்கின்றான் என்று நான் எனக்குள் கேட்டுக்கொண்டேன். அந்த நேரம் அம்மா சமையல் அறைக்கு சென்றார். அந்த இடைவெளியை பயன்படுத்தி நான் அவனின் பக்கத்தில் சென்று, சரண், கார்த்திகா ஆண்டி உங்களுக்காக சந்தியா அக்காவை பெண் கேட்டது உண்மையா என்று கேட்டேன். அவன் புன்னகைத்தான். அது உண்மைதான் என்றான். கார்த்திகா ஆண்டி உங்களை இதை செய்ய சொல்லி கட்டாயப்படுத்தினாரா என்று நான் கேட்டேன். இதை கேட்டவுடன் அவனுடைய புன்னகை மறைந்தது. என் அம்மா ஏன் என்னை கட்டாயப்படுத்த வேண்டும்? நீ ஏன் இப்படி பேசுகிறாய்? சந்தியாவிற்கு என்ன தவறு இருக்கிறது? எனக்கு அவளை சின்ன வயதிலிருந்தே பிடிக்கும். நான் ஒரு வேலை கிடைத்த பிறகுதான் அவளை திருமணம் செய்ய வேண்டும் என்று காத்திருந்தேன் என்று அவன் பதிலளித்தான். சரணின் இந்த பதிலை கேட்டு எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அவனுக்கு கண் இல்லையா? என்னை போன்ற அழகை விட்டுவிட்டு சந்தியாவை தேர்வு செய்திருக்கிறான் என்று என்னுள் நினைத்தேன். அவனுக்கு ஒரு வேலை கிடைத்திருக்கிறது. அவனுடைய எதிர்காலம் பிரகாசமாக இருக்கும். ஆனால் என் எதிர்காலம் என்ன ஆகும்? நான் தெருவில் திரியும் ஆண்களுடன் பேசிக் கொண்டிருக்க வேண்டுமா? நான் பொறாமையால் துடித்து போனேன். சரண், உங்கள் சம்பளம் எவ்வளவு என்று நான் கேட்டேன். நான் ஒரு பன்னாட்டு நிறுவனத்தில் வேலைக்கு சேர்ந்திருக்கிறேன். மாதத்திற்கு 1 லட்சத்திற்கும் மேல் சம்பளம் இருக்கும் என்று அவன் கூறினான். அவன் பேச்சை கேட்டு நான் திகைத்து போனேன். என் அம்மா சிற்றுண்டுகளை எடுத்து வந்தார். சரண் இனிப்பு பெட்டியிலிருந்து ஒரு இனிப்பை எடுத்து, நான் முதலில் என் தங்கைக்கு இனிப்பை ஊட்ட விரும்புகிறேன் என்று கூறி என் வாய் அருகே கொண்டு வந்தான். நான் அவனை வெறுப்புடன் பார்த்தேன். நான் என்ன உன் தங்கையா என்று? உன்னை நினைத்தால் எனக்கு அருவருப்பாய் இருக்கிறது என்று எண்ணினேன். நான் கோபமாக என் அறைக்கு சென்றேன். நான் அழ வேண்டும் என்றேன். ஆனால் எதற்காக அழ வேண்டும் என்று எனக்கு தெரியவில்லை. என் மனதிற்குள் சரண் போன்ற ஒருவரை நான் மீண்டும் சந்திக்க முடியாது. சந்தியா அக்காவுக்கு எப்படி இவ்வளவு நல்ல அதிர்ஷ்டம் கிடைத்தது என்று எண்ணி வருந்தினேன். எப்படியாவது சரணை நான் திருமணம் செய்ய வேண்டும் என்று நினைத்தேன். சரண் அக்காவிற்கு கிடைக்கப் போகின்றாரே என்று நினைத்து அவர் மேலும் கோபமாக இருந்தது. அந்த சிறிது நேரத்தில் சந்தியா அக்கா என் அறைக்கு வந்து, சரண்யா சாப்பிடு என்றார். நான் அவளிடம் இங்கிருந்து போ, எனக்கு தலைவலி என்று கத்தினேன். நான் 2 நாட்களாக சரியாக சாப்பிடவில்லை. இதை சந்தியா அக்கா கவனித்துக் கொண்டே இருந்தாள். சரண்யா, உனக்கு என்ன ஆயிற்று? ஏன் சாப்பிடாம இருக்க என்று அவள் கவலையுடன் கேட்டாள். அப்போது நான் அவளிடம் ஒரு முக்கியமான விஷயத்தை பேச விரும்புகிறேன். நான் அவளிடம், சந்தியா, நீ என் அக்கா, நீ என் துயரத்தை புரிந்து கொள்வாய் என்று கூறினேன். அவள், சொல்லு, என்ன விஷயம்? நீ சாப்பிடாமல் இருப்பதால் எனக்கும் பசி இல்லை என்றாள். அப்போது என் கண்களில் கண்ணீர் வழிய, சந்தியா, எனக்கு சரணை பிடித்து விட்டது. அவர் எனக்கு கிடைக்காவிட்டால் நான் இறந்து விடுவேன் என்று அழுதேன். இதை கேட்டு அவள் முகம் நொந்து போனது. நீ என்ன சொல்கின்றாய் சரண்யா என்று அவர் குழப்பத்துடன் கேட்டார். நான் சொல்வது உண்மை சந்தியா. நான் எவ்வளவு அழகாக இருக்கிறேன் என்று உனக்கு தெரியும். சரண் என்னை விரும்புகிறார் என்று எனக்கு தெரியும் என்று சொன்னேன். ஆனால் அவள், உன்னை போலவே அவரும் உன்னை விரும்புகிறாரா என்று கேட்டபோது என் மனதில் ஒரு சந்தேகம் இருந்தது. நான் அவளிடம், சந்தியா, நீ அவனை காதலிக்கவில்லையே. நீ அவனை திருமணம் செய்தால் பொறுமையாக வாழ முடியும். ஆனால் நான் அப்படி இல்லை. சரணை எனக்கு கிடைக்காவிட்டால் நான் இறந்து விடுவேன் என்று கூறி அவள் காலில் விழுந்து கதறினேன். அவள் என்னை தேற்றினாள். சரண்யா, அழாதே, நான் ஏதாவது செய்கிறேன் என்றாள். நான் அவளிடம் இருந்து இதைதான் எதிர்பார்த்தேன். சில நாட்களுக்கு பிறகு கார்த்திகா ஆண்டி வீட்டிற்கு வந்தபோது சந்தியா அக்கா சோகமாக இருந்தாள். அவள் முகத்தில் ஒரு குழப்பம் தெரிந்தது. வீட்டில் அம்மா, அப்பா மற்றும் சந்தியாவை உனக்கு மிகவும் பிடிக்கும் என்று எங்களுக்கு தெரியும், அதனால் தான் நினைக்கின்றோம் என்று கூறினாள். அப்போது கார்த்திகா அத்தை சோகமாக, நான் உங்களிடம் மன்னிப்பு கேட்கிறேன். சரண் சந்தியாவை அல்ல, சரண்யாவை திருமணம் செய்ய விரும்புகிறான். இதை கேட்டு நான் அதிர்ச்சி அடைந்தேன். ஆனால் சந்தியா அக்கா சோகமாக இருந்ததை பார்த்து இது அவள் எனக்காக செய்த காரியம் என்று நான் தெரிந்து கொண்டேன். அப்பா கோபமடைந்து, முதலில் சந்தியாவை கேட்டுவிட்டு இப்போது சரண்யாவை கேட்கிறீர்கள் என்று, இது சரியில்லை என்றும் கூறினார். என் அம்மா, இது தவறு. சந்தியா என் மூத்த மகள். சரணிடம் சந்தியா காதலிக்கிறாள். சரணை சந்தியா காதலிக்கிறாள் என்று எனக்கு தெரியும் என்று கூறினார். அம்மா எனக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் சந்தியாவுக்கு முக்கியத்துவம் கொடுத்ததால் எனக்கு கோபம் வந்தது. அப்போது சந்தியா அக்கா வந்து, அம்மா, இதில் என்ன தவறு இருக்கிறது? நான் அவரை திருமணம் செய்ய விரும்பவில்லை. சரண்யா சரண் திருமணம் செய்து கொள்ளட்டும், இது நல்ல விஷயம் என்று கூறிவிட்டு அங்கிருந்து வெளியேறினாள். சந்தியாவிற்கு இதில் விருப்பமில்லை என்று கூறி எனக்கு சரண் பெயரை சொல்லி ஒரு மோதிரத்தை அணிவித்தார். நான் சந்தியாவை பார்த்து, உன்னை போன்ற ஒரு அக்கா கிடைத்தது என் பாக்கியம் என்று அவளை கட்டி அணைத்தேன்.
அவள் புன்னகையுடன் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், அது போதும் என்றாள். 1 மாதத்திற்குள்ளே எனக்கு திருமணமானது. சந்தியா அக்கா எனக்கு முன்னதாகவே திருமணம் செய்ய முடியாததால் பொறுமையாக இருந்தாள். என் திருமணத்திற்கு பிறகு நான் சரண் வீட்டிற்கு சென்றேன். சரண் என் கண்களை பார்த்தான். சரண் என் கணவன். நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தேன். ஆனால் இரவு வெகு நேரமாகியும் அவன் வீட்டிற்கு வரவில்லை. நள்ளிரவு 3 மணிக்குதான் அவன் அறைக்கு வந்தான். அவனுடைய கண்கள் சோர்ந்து இருந்தன. அவன் ஒரு சோகமான முகத்துடன் என்னிடம் வந்து மோதிரத்தை விரலில் அணிவித்தான். அவன் என்னை விரும்புகிறான் என்று நான் நினைத்தேன். ஆனால் அவன் ஒரு முறை கூட என்னை பார்க்கவில்லை. அவன் ஒரு வார்த்தையும் பேசாமல் படுத்து உறங்கிவிட்டான். நான் என் திருமண மாலையை கலைத்துவிட்டு சாதாரண உடையை அணிந்து தூங்க சென்றேன். என் அழகுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை என்று நினைத்து எனக்கு கோபம் வந்தது. நான் அடுத்த நாள் அவனிடம் சண்டையிடலாம் என்று நினைத்தேன். ஆனால் அவன் என்னை பார்க்கவே இல்லை. ஒரு நாள் அவனிடம், உங்களுக்கு இன்னும் எவ்வளவு காலம் தேவை என்று கேட்டேன். அதற்கு உண்மையாக சொல்ல வேண்டுமென்றால், நீ என் கண்ணுக்கு தெரியவில்லை. சந்தியாவிடம் ஏற்பட்ட பந்தம் வலுவானது. ஆனால் நீ செய்த காரியம் எங்கள் காதலை பிரித்துவிட்டது என்று கூறினான். நான் சந்தியாவை மட்டுமே விரும்பினேன். அவள் என்னை மிகவும் விரும்பினாள். ஆனால் அவள் என்னை கைவிட்டு உன் மகிழ்ச்சிக்காக உன்னுடன் என்னை வாழச் சொல்லி என்னை வற்புறுத்தினாள். நான் அவளைப் போல் பெரிய மனம் கொண்டவன் இல்லை. அவளுடைய தியாகம் பெரியது. ஆனால் என்னால் இந்த திருமணத்தை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்று கூறி அவன் கோபமாக என் கையை பிடித்து கொண்டான். நான் உன்னை விரும்புகிறேன் என்று எப்போதாவது சொன்னேனா? நான் உன்னை எப்போதும் ஒரு தங்கையாக தான் நினைத்தேன். நான் சந்தியாவை தான் திருமணம் செய்ய விரும்பினேன். நீ எப்படி நான் உன்னை காதலிக்கிறேன் என்று நினைத்தாய்? நாம் இருவருக்கும் 10 வயது வித்தியாசம் இருக்கிறது. என்னை காதலிப்பதாக நினைப்பதற்கு உனக்கு வெட்கமாக இல்லையா? உன் ஒருதலை காதல் என் வாழ்க்கையையும் சந்தியாவின் வாழ்க்கையும் அழித்துவிட்டது என்று கத்தினான். அவன் தொடர்ந்து சந்தியா எண்ணங்களில் வாழ்க்கைக்காக பல கனவுகளை கண்டிருந்தாள். ஆனால் உன் சுயநலத்தால் எல்லாம் அழிந்துவிட்டது. சந்தியா உன் மகிழ்ச்சிக்காக தன் காதலை தியாகம் செய்துவிட்டாள். ஆனால் என்னால் உனக்கு என் பெயரை தவிர வேறு எதையும் கொடுக்க முடியாது என்று சொல்லிவிட்டு வெளியேறினான். அவனுடைய பேச்சை கேட்டு நான் அதிர்ச்சியில் உறைந்து போனேன். என் அழகுதான் என் மிகப்பெரிய பலம் என்று நினைத்தேன். ஆனால் சந்தியாவின் பெரிய மனதுக்கு முன்னால் என் அழகு தோற்றுவிட்டது. நான் என் கணவனிடம் இதயத்தில் ராணி போல இருக்க வேண்டும் என்று விரும்பினேன். ஆனால் நான் அதில் தோற்று போனேன். நான் என் குடும்பத்தை பார்க்க சென்றபோது சந்தியாவிடம் சரண் என்னுடன் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறான், அவன் என் அழகை புரிந்து கொண்டிருப்பான் என்று பொய் சொன்னேன். அவள் என் பேச்சை கேட்டுக்கொண்டிருந்தாள். ஆனால் அவளுடைய கண்களில் இருந்து கண்ணீரை என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது. நானும் அதே வழியில்தான் இருந்தேன். நான் என் அம்மாவிடம் சந்தியா அக்காவுக்கு சீக்கிரம் திருமணம் செய்யுங்கள் என்று கேட்டேன். ஆனால் என் அம்மா என்னிடம் கோபமடைந்து, உனக்கு திருமணம் ஆகிவிட்டது, அதை மட்டும் கவனி என்றார். நான் அம்மாவிடம் பேசுவதை குறைத்து கொண்டேன். ஒரு நாள் அம்மா என்னிடம் போனில் சந்தியாவிற்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது என்று கூறினார். அதை கேட்டு நான் மகிழ்ச்சி அடைந்தேன். இதன் பிறகு சரண் என்னை ஏற்றுக்கொள்வான் என்று நம்பினேன். ஆனால் என் அக்கா திருமணம் செய்த பிறகும் சரண் என்னுடன் வரவில்லை. அவன் நாள் முழுவதும் புகைப்பிடித்து கொண்டே இருந்தான். நான் அவனிடம் உடலை கொடுத்து விடும் என்று கூறிய போது, நீ போய் தூங்கு, என்னை தனியா விடு என்று கத்தினான். அப்போதுதான் எனக்கு புரிந்தது அவன் சந்தியா அக்காவை எவ்வளவு நேசித்திருக்கிறான் என்று. சில நாட்கள் கழித்து சந்தியா அக்காவிற்கு திருமணம் முடிந்தது. நான் சந்தியா அக்காவை பார்க்க சென்றபோது அவள் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தாள். அவள் என்னிடம், என் கணவர் ரகு என்னை காதலிக்கின்றார், என் பொறுமைக்கு கிடைத்த பரிசு இது என்றாள். நான் உனக்கு உன் காதலை விட்டு கொடுத்தேன். அதனால் தான் என் வாழ்க்கையில் கடவுள் எனக்கு இவ்வளவு நல்ல கணவரை கொடுத்திருக்கின்றார் என்று அவள் என்னிடம் கூறினாள். அவள் பெரிய மனதுடன் பேசியது என்னை மிகவும் பாதித்தது. சில நாட்கள் கழித்து என் வீட்டிற்கு சந்தியா அக்கா பெரிய காரில் வந்தாள். அவளுடைய கணவர் ரகு சரணை விட பெரிய பங்களாவும் நல்ல வசதியுடனும் இருந்தான். அவன் ஒரு பிசினஸ்மேன். நான் பணத்தாசையால் பேராசைப்பட்டேன். ஆனால் என் தலையெழுத்தை என்னால் மாற்ற முடியவில்லை. எனக்கு என் கணவனின் அன்பும் மகிழ்ச்சியும் கிடைக்கவில்லை. ஆனால் சந்தியா அக்கா என்னிடம் எல்லாவற்றையும் இழந்த பிறகும் எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டாள். அவளுடைய முகத்தில் உண்மையான அன்பின் பிரகாசம் தெரிந்தது. அவள் என்னை பார்த்தபோது என்னால் என் அழுகையை கட்டுப்படுத்த முடியவில்லை. நானும் அவளும் பேசிக்கொண்டிருந்த போது நான் அவளுக்காக சமைக்க சமையல் அறைக்கு சென்றேன். அவள் அங்கிருந்து எழுந்து என் அறைக்கு சென்றாள். எனக்கு சந்தேகம் வந்தது. அதனால் நான் மெதுவாக என் அறைக்கு சென்றேன். அப்போது நான் கேட்டது என் இதயத்தை நொறுக்கிவிட்டது. சந்தியா அக்கா சரணிடம் அழுது, சரண், தயவு செய்து என்னை மறந்து விடுங்கள். சரண்யா உங்களுக்கு கிடைத்து விட்டாள். நீ அவளுடன் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும். என்னால் உன்னை மறக்க முடியவில்லை. ஆனால் ரகு அன்பால் நான் மெதுவாக உன்னை மறந்து வருகிறேன். நீயும் என்னை மறந்து விடு என்றாள். உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி இருக்காது, என்னையே நினைத்து கொண்டிருந்தாள் என்று கெஞ்சினாள். சரண் அழுதபடி, நான் உன்னை மறக்க முடியாது என்று கூறினான். ஆனால் சந்தியா அக்கா அவனை மறக்க வேண்டும் என்று அவனிடம் சத்தியம் வாங்கி கொண்டார். அதன் பிறகு அவள் அங்கிருந்து சென்று விட்டாள். சந்தியா அக்கா சத்தியம் வாங்கியதால் சரண் என்னுடன்
ஒரு உறவில் இருந்தான். ஆனால் அவன் என்னுடன் சரியாக பேசுவதில்லை. எங்கள் வாழ்க்கை ஒரு நிஜமான வாழ்க்கை போலவே இல்லை. எங்களுக்கு 2 குழந்தைகள் பிறந்தன. ஆனால் சரண் குணம் மாறவில்லை. அவன் ஒரு முறை கூட என்னை பார்க்கவில்லை. சரண், இந்த உடை உனக்கு நன்றாக இருக்கிறது என்று அவன் சொல்ல வேண்டும் என்று நான் மிகவும் ஆசைப்பட்டேன். ஆனால் அவன் ஒருபோதும் அப்படி சொல்லவில்லை. என் சுயநலத்தால் நான் என் வாழ்வில் எல்லா மகிழ்ச்சியையும் இழந்துவிட்டேன். என் அக்காவுக்கு எல்லாம் கிடைத்தது. ஆனால் மிகவும் அழகாக அவள் இல்லை என்றாலும் அவளுக்கு எல்லாமே நன்றாக அமைந்தன. இப்போது நான் அவளை நினைத்து அழுதேன். நான் ஏன் இவ்வளவு சுயநலமாக இருந்தேன்? என் அக்காவுடன் இப்படி ஒரு அநியாயம் செய்து விட்டேனே என்று நினைத்து கத்தரி வெயில் ஊரையே வாட்டி வதைத்து கொண்டிருந்தது. ஒரு மதிய வேளை ஊருக்கு ஒதுக்குப்புறமாக மாந்தோப்புகளுக்கு இடையே கம்பீரமாக நின்றிருந்த அந்த பழங்காலத்து பெரிய வீடு. அந்த வீட்டின் அமைதியை குலைப்பது போல ஒரு இளம்பெண்ணின் அலறல் சத்தம் கேட்டது. இல்லை இல்லை அத்தை, என்னால் இந்த கல்யாணத்தை செஞ்சுக்க முடியாது. கவிதாவின் குரல் நடுங்கியது. கவிதாவின் அத்தை ராஜம்மாள் தன் பட்டுப்புடவையின் தலைப்பால் முகத்தை துடைத்து கொண்டே கண்களை உருட்டினார். சும்மா இருடி, வாயை திறந்த அவ்வளவுதான். உனக்கு இன்னும் 17 வயது கூட முடியல, அதுக்குள்ளேயே எதிர்த்து பேசுறியா? உன் அப்பன் செத்து போயிட்டான். பெத்த தாயும் வேறொரு கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா. உன்னை வளர்த்து ஆளாக்கின எங்களுக்கு தெரியும் உனக்கு எது நல்லதுன்னு. வாசலில் நின்று கொண்டிருந்த ராஜம்மாவின் மூத்த மகன் கரண், வயது 32, ஒரு முறை நிமிர்ந்து கவிதாவை பார்த்தான். அவனுடைய கண்கள் பனிக்கட்டியைப் போல அவ்வளவு குளிர்ச்சியாகவும் உணர்ச்சியற்றதாகவும் இருந்தன. அந்த பார்வையில் கவிதாவின் உடல் நடுங்கி போனது. அவன் எதற்கும் பதில் சொல்லாமல் அங்கிருந்து நகர்ந்தான். கவிதா ஒரு அனாதை. மாமா தயவால் தான் வளர்ந்தாள். இப்பொழுது அவர்களுக்கு அவள் ஒரு பாரமாக தெரிகிறாள். ராஜம்மாள் அந்த ஊரின் பெரிய இடத்து மனிதர். அவருக்கு 2 மகன்கள். இளையவன் கதிர் திருமணமாகிவிட்டது. ஆனால் மூத்தவன் கரனுக்கு இன்னும் திருமணம் ஆகவில்லை. அவனுக்கு நிச்சயிக்கப்பட்ட பெண் வேறு யாருடனோ ஓடிப்போய் விட்டதால் கரண் ஒரு கல் தூணாகவே மாறிவிட்டான் என்று ஊருக்குள் பேசியிருந்தனர். இம்முறை ராஜம்மாள் உறுதியாக இருந்தார். தன்னை எதிர்த்து பேசாத வீட்டு வேலைகளை செய்கின்ற, கணவனை பார்த்து கொள்கின்ற ஒரு பெண் வேண்டும் என்று தேடி கவிதாவை தேர்ந்தெடுத்தார். அழகும் அமைதியும் ஏழ்மையும் கவிதாவை அவர்களுக்கு சரியான தேர்வாக காட்டியது. திருமண தேதியும் குறிக்கப்பட்டது. ஆடி மாத தொடக்கத்தில் கவிதாவின் கண்ணீருக்கு இடையே அந்த திருமணம் நடந்தது. கல்யாணத்தன்று சிகப்பு நிற பட்டுப்புடவையில் கவிதாவை பார்த்த ஊரே சொக்கி போனது. மை தீட்டிய பெரிய கண்கள், அடர்த்தியான நீண்ட கூந்தல் என அவள் ஒரு தேவலோகத்து தேவதையைப் போலவே இருந்தாள். ஆனால் கரண் அவளை ஒரு முறை கூட ஏறிட்டு பார்க்கவில்லை. சடங்குக்காக தாலி கட்டினான். நெற்றியில் குங்குமம் வைத்தான். ஒரு கடமையை முடிப்பது போலவே அவனது அசைவுகள் இருந்தன. இரவு முதல் இரவு அறை அலங்கரிக்கப்பட்டிருந்தது. பால் சொம்பு, பூச்சரங்கள், நெய்விளக்கு என எல்லாம் தயாராக இருந்தன. கவிதா பயத்தில் உறைந்து போயிருந்தாள். கரண் அறைக்குள் வந்தான். அவனது முகத்தில் எந்த சலனமும் இல்லை. கட்டிலில் ஓரத்தில் அமர்ந்தான். கவிதா நடுக்கத்துடன் பால் கிளாஸை நீட்டினாள். அவன் ஒரே மூச்சில் அதை குடித்துவிட்டு எழுந்து நின்றான். இங்க பாரு, அவன் குரலில் குளிர்ச்சி நிலவியது. இங்க பாரு, அவன் குரலில் குளிர்ச்சி நிலவியது. இந்த கல்யாணம் என் அம்மாவுக்காக நடந்தது. உன்கிட்ட இருந்து நான் எதையும் எதிர்பார்க்கல. நீயும் என்கிட்ட இருந்து எதையும் எதிர்பார்க்காதே. தூங்கு என்று சொல்லிவிட்டு பால்கனிக்கு சென்று சிகரெட்டை பற்ற வைத்தான். கவிதா அப்படியே சிலையாக நின்றாள். தன் கணவன் தனக்கு ஒரு ஆதரவாக இருப்பான் என்று நினைத்த அவளது கனவுகள் அன்றே கலைந்தன. வெளியே நின்ற கரணின் மனமும், இவள் இன்னும் சிறுமி, இவளை வைத்து நான் என்ன செய்ய போகின்றேன், இவள் என் பொறுப்பு என மறுபுறமும் போராடி கொண்டிருந்தது. மறுநாள் காலை ராஜம்மாள் கேட்டாள், என்ன கவிதா, ராத்திரி நல்லா தூங்குனியா? கவிதா வெட்கத்துடன் தலைகுனிந்து நின்றாள். ராஜம்மா எல்லாம் சுமூகமாக நடப்பதாக நினைத்து கொண்டிருந்தார். ஆனால் அன்றிலிருந்துதான் கவிதாவின் நரகம் தொடங்கியது. கவிதா, விடிஞ்சு எவ்வளவு நேரமாச்சு? இன்னும் தூங்கிக்கிட்டு இருக்கியா? எழுந்திருச்சு சமையல் வேலையை பாரு. இன்னைக்கு பூரா வீட்டு பொறுப்பு உன்னுடையது தான். ராஜம்மாவின் குரல் அதிகாலையிலேயே அதட்டியது. அழுது வீங்கிய கண்களுடன் கவிதா சமையல் அறைக்குள் புகுந்தாள். பெரிய அடுப்பில் டீ போட்டு டிஃபன் தயார் செய்தாள். சாப்பாட்டு மேஜையில் கரண் அவளை ஒரு பொருட்டாகவே மதிக்கவில்லை. உப்பு கொஞ்சம் கம்மி, நாளைக்கு சரியா போடு என்று மட்டும் சொல்லிவிட்டு நகர்ந்தான். அன்று மாலை கரணின் தம்பி மனைவி ஸ்ரேயா கவிதாவை கூப்பிட்டாள். கவிதா, உன் புருஷன் ஒரு கல் மாதிரி. அவரை உருக வைக்கிறது உன் கையில் தான் இருக்கிறது. இந்த சிகப்பு நிற நைட்டியை போட்டுக்கோ. இந்தா, இந்த செண்டையும் அடிச்சுக்கோ. அப்புறம் பாரு, அவர் உன் பின்னாடியே வருவார் என்றார். கவிதா அந்த சிறிய உடையை பார்த்து அதிர்ந்தாள். ஐயோ அக்கா, என்னால் இதை போட முடியாது என்று மறுத்தாள். நீ இப்படி சொல்லிக்கிட்டே இருந்தா கரண் டவுன்ல இருக்கிற ஏதாவது மாடர்ன் பொண்ணு பின்னாடி போயிடுவார் என ஸ்ரேயா பயமுறுத்தினாள்.
பயத்தில் கவிதா அந்த உடையை அணிந்தாள். கரண் அறைக்குள் வந்தபோது அவள் வெட்கத்தில் போர்வையை இழுத்து போர்த்தி கொண்டாள். கரண் அவளை பார்த்தான். என்ன கோமாளித்தனம் இது? இந்த துணி உனக்கு செட் ஆகல, போய் தூங்கு என்று சொல்லிவிட்டு மீண்டும் பால்கனிக்கு சென்றான். கவிதா அழுது கொண்டே தன் பழைய உடையை மாற்றினாள். நாட்கள் நகர்ந்தன. ஒரு நாள் ராஜம்மா கரணிடம் சண்டையிட்டாள். பொண்டாட்டியை இப்படி கண்டுகொள்ளாமல் விட்டால் அவள் ஓடி போயிடுவா, ஏதாவது பேசு. கரண் நிதானமாக சொன்னான். அம்மா, அவள் இன்னும் ஒரு குழந்தை என்றான். கரண் உடனே நாட்கள் கடந்தன. ஒரு நாள் ராஜம்மா கரணிடம் சண்டையிட்டார். பொண்டாட்டியை இப்படியே கண்டுகொள்ளாமல் விட்டால் அவள் ஓடி போயிடுவா, அவளிடம் ஏதாவது பேசு என்றார். கரண் நிதானமாக சொன்னான். அம்மா, அவள் இன்னும் ஒரு குழந்தை என்றான். உடனே ராஜம்மாள், இப்படியே பேசிக் கொண்டிருந்தால் நான் வேற ஏதாவது முடிவு எடுப்பேன் என்றார். அன்று இரவு கரண் முதலாக கவிதாவிடம் பேசினான். கவிதா, அம்மா உன்னை காலேஜுக்கு அனுப்ப சொன்னாங்க. நான் டவுனில் நல்ல காலேஜாக உனக்கு அட்மிஷன் போட்டுட்டேன். நாளையிலிருந்து நீ காலேஜ் போ. கவிதா திகைத்து போனாள். ஆனால் நான் 10வது, அதுக்கப்புறம் படிக்கலையே என்றாள். பரவாயில்லை, ஸ்பெஷல் கிளாஸ் வச்சு படிச்சுக்கலாம். நீ படித்தாதான் விவரம் தெரியும் என்றான் கரண். காலேஜ் வாழ்க்கை கவிதாவிற்கு புதிய உலகத்தை காட்டியது. அங்குள்ள பெண்கள் ஜீன்ஸ் போட்டுக்கொண்டு ஜாலியாக இருப்பதை பார்த்தாள். அவளுடைய தோழி ராதா கேட்டாள், என்னடி இந்த வயசுல கல்யாணம் ஆயிடுச்சா? முதலிரவு எப்படி இருந்துச்சு? கவிதா முகம் சிவந்தது. அங்குள்ள பெண்களின் பேச்சுக்கள் அவளுக்கு தாம்பத்தியத்தை பற்றி புதிய விஷயங்களை கற்றுக் கொடுத்தன. நமக்கு கரண் இப்படி அன்பு காட்ட மாட்டாரா என்று அவளது இதயம் ஏங்கியது. ஒரு நாள் ராதா கவிதாவை வற்புறுத்தி பியூட்டி பார்லர் அழைத்து சென்றாள். அவளது கூந்தலை சீரமைத்து மேக்கப் போட்டு ஒரு மாடர்ன் குர்த்தி அணிவித்தாள். வீட்டுக்கு வந்த கவிதாவை பார்த்த ராஜம்மாள் முகம் சுளித்தார். கிராமத்தில் இதெல்லாம் வேண்டாத வேலை என்றார். ஆனால் கவிதா துணிந்து சொன்னாள், அத்தை, காலேஜில் எல்லாரும் இப்படிதான் வராங்க. கரண் அவளை மேலிருந்து கீழ் வரை பார்த்தான். அவனது கண்களில் ஒரு மின்னல் தோன்றி மறைந்தது. அன்றிரவு அறைக்கு வந்த கரணிடம் கோபமாக இருக்கிறீங்களா? கவிதா கேட்டாள். ஏன் என்கிட்ட எப்பவுமே கோபமா இருக்கீங்க என்று. நான் கோபமா இல்லை கவிதா, நீ ரொம்ப சின்ன பொண்ணு. உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டது உனக்கு நான் செஞ்ச துரோகம்னு நினைக்கிறேன். கவிதாவின் கண்கள் கலங்கின. நான் சின்ன பொண்ணா இருக்கலாம், ஆனா உங்க பொண்டாட்டி. என்னை எப்பவுமே உங்க மனைவியா ஏத்துக்க மாட்டீங்களா கரண்? கரண் அமைதியாக சொன்னான். தூங்கு கவிதா, உனக்கு இதெல்லாம் இப்போ புரியாது. கரண் அந்த அறையின் ஜன்னல் பக்கம் போய் நின்றான். வெளியே இருள் அப்பி கிடந்தது. அந்த இரவில் அவனது மனதுக்குள் 1000 போராட்டங்கள். கவிதா கண்கள் கலங்கி இருப்பதை அவன் கண்ணாடியால் கண்டான். ஆனால் அவளை திரும்பி பார்க்கும் தைரியம் அவனுக்கு இல்லை. அவன் மௌனத்தை உடைத்து கவிதா மீண்டும் பேசினாள். வயது ஒரு தடை இல்லை. நான் உங்களோட வாழ்க்கைக்கு தகுதியானவள் இல்லையா? தூங்குன்னு சொல்லிட்டு போறது உங்களுக்கு வேணா சுலபமா இருக்கலாம், ஆனால் ஒரு மனைவியா உங்க அன்பை எதிர்பார்க்கிறது என் உரிமை இல்லையா? கரண் மெதுவாக திரும்பினான். அவனது கண்கள் சிவந்து இருந்தன. கவிதா, நான் உன்னை தகுதி இல்லாதவள் என்று சொல்லவில்லை. ஆனால் இந்த கல்யாணம் நடந்த சூழல் உனக்கே தெரியும். உன் அப்பாவுக்காக நான் செஞ்ச ஒரு உதவிதான். இன்னைக்கு நீ கேட்கிற இந்த கேள்விக்கு உன் மனசுல இருக்கிற காதலா, இல்லை நான் உன்னை காப்பாத்தினேன் என்று நன்றி கடனா? எனக்கு தெரியாது. அந்த குழப்பம் தீராத வரைக்கும் நான் உன்னை நெருங்குறது நியாயமானதா இருக்காது. கவிதா கட்டிலில் இருந்து எழுந்து அவனது அருகில் வந்து நின்றாள். நன்றிக்கும் காதலுக்கும் வித்தியாசம் தெரியாத அளவுக்கு நான் ஒன்றும் சின்ன பொண்ணு இல்லை கரண். இந்த நிமிஷம் வரைக்கும் என்னை பாதுகாப்பாக வச்சிருக்கீங்களே, அந்த பாதுகாப்பிலேயே என் காதல் பிறந்துருச்சு. என் கண்ணை பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு என் மேலே துளி கூட அக்கறை இல்லைன்னு. கரண் அவளது கண்களை நேராக பார்த்தான். அந்த பார்வையில் ஒரு மென்மை இருந்தது. ஆனால் அதை அவன் மறைக்க முயன்றான். அக்கறை இருக்கும் கவிதா, ஆனால் அது இன்னும் காதலா மாறல. எனக்கு கொஞ்ச கால அவகாசம் கொடு. கட்டாயப்படுத்தி வரும் அன்பு நிலைக்காது. சரி கரண். கவிதா கண்ணீரை துடைத்து கொண்டாள். உங்க கால அவகாசத்துக்கு நான் சம்மதிக்கிறேன். ஆனால் ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோங்க, நான் உங்களை என் கணவராக ஏற்றுக்கிட்டேன். என்னைக்காவது ஒரு நாள் நீங்களும் என்னை உங்கள் மனைவியாக ஏற்றிப்பீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அது வரைக்கும் காத்துட்டு இருப்பேன். அவள் மீண்டும் படுகைக்கு சென்று படுத்து கொண்டாள். கரண் விளக்கை அணைத்துவிட்டு அவளுடன் தள்ளி படுத்து கொண்டான். அரை இருட்டில் இருந்தாலும் இருவரின் இதய துடிப்பும் ஒருவருக்கு ஒருவர் தெளிவாக கேட்டது. அந்த மௌனத்தில் ஒரு புதிய புரிதல் பிறக்க தொடங்கியது. அடுத்த நாள் காலை ஜன்னல் வழியாக வந்த சூரிய வெளிச்சம் கவிதாவின் முகத்தில் பட்டது. மெதுவாக கண் விழித்தாள். கரண் ஏற்கனவே எழுந்துவிட்டதை கவனித்தாள். உரையாடலின் பாரம் இன்னும் இருவர் மனதிலும் அப்படியேதான் இருந்தது.
கவிதா சமையலறைக்கு சென்றபோது கரண் அவனது லேப்டாப்பில் மூழ்கியிருந்தான். வழக்கமாக ஒருவருக்கொருவர் சொல்லிக்கொள்ளும் குட் மார்னிங் கூட அன்று இல்லை. மதிய உணவுக்காக கவிதா சமைத்து கொண்டிருந்த போது திடீரென கவிதா சத்தம் கேட்டது. கரண் பதறி அடித்துக்கொண்டு சமையலறைக்கு ஓடி வந்தான். கவிதாவின் கையில் கத்தியால் ஆழமான வெட்டி இருந்தது. காய்கறி நறுக்கும்போது கவனக்குறைவாக செய்துவிட்டாள். கவிதா, என்ன பண்ணி வச்சிருக்க? கரணின் குரலில் கோபத்தை விட பதற்றம் அதிகமாக இருந்தது. அவள் கையை பிடித்து இழுத்து குழாயை திறந்து தண்ணீரில் காட்டினான். இரத்தம் நின்றபாடில்லை. அவன் அவசர அவசரமாக முதலுதவி பெட்டியை எடுத்து வந்து காயத்திற்கு மருந்து போட்டான். கவிதா, பரவாயில்லை கரண், நான் பார்த்துக்கிறேன் என்றாள். கவிதா, பரவாயில்லை கரண், நான் பார்த்துக்கிறேன் என்றாள் மெதுவாக. சும்மா இரு கவிதா, நான் சொன்னா கேளு என்று அதட்டியவன் அவள் காயத்திற்கு மருந்து போட்டபோது மிக மென்மையாக கையாண்டான். அவனது கவனிப்பில் இருந்த அந்த அலாதியான அன்பை கவிதா புரிந்து கொண்டாள். ஏன் கவிதா, இவ்வளவு கவனக்குறைவு உனக்கு? ஏதாவது ஒன்றென்றால் என்னால் எப்படி தாங்கிக் கொள்ள முடியும் என்று சொல்ல வந்தவன் சற்று நிறுத்தினான். உங்களால் என்ன கரண், சொல்லுங்க. கவிதா அவனது கண்களை பார்த்து கேட்டாள். கரண் அவனது பார்வையை எதிர்கொள்ள முடியாமல் குனிந்து கொண்டான். நீ சொன்னது சரிதான் கவிதா, உன்னை தள்ளி வைக்கணும்னு நான் நினைக்கல. ஆனால் உன் வாழ்க்கையை நான் பறிச்சிட்டேன்ற ஒரு குற்ற உணர்வு எனக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. உனக்கு இன்னும் அழகான எதிர்காலம் இருக்கும். கவிதா அவன் கையை பற்றினாள். என் எதிர்காலமே உங்களோட இருக்கிறது தான். காயம் பட்டது என் கையில் மட்டுமல்ல, உங்க மனசுலையும் தான். அதை தான் என்னால் தாங்கிக் கொள்ள முடியல கரண். முதன்முறையாக கரண் கவிதாவின் நெற்றியில் மென்மையான முத்தமிட்டான். சரி கவிதா, இனிமே உன்னை நான் தள்ளி வைக்க மாட்டேன். ஆனால் எனக்கும் கொஞ்சம் டைம் கொடு. ஒரு கணவனா? சரி கவிதா, இனிமே உன்னை தள்ளி வைக்க மாட்டேன். ஆனால் எனக்கும் கொஞ்சம் டைம் கொடு. ஒரு கணவனா உன்னை முழுசாக ஏற்றுக்க என் மனசை நான் தயார் பண்ணிக்கிறேன். அந்த ஒரு முத்தத்தில் கவிதாவின் காதலுக்கு பதில் கிடைத்தது போல் இருந்தது. கரணின் மௌனம் முழுமையாக உடையவில்லை என்றாலும் அந்த இறுக்கம் தளர்ந்து இருந்தது. இருவருக்கும் இடையில் இருந்த இடைவெளி குறைய தொடங்கியது. அன்று மாலை வீட்டில் ஒரு அமைதியான மிதமான சூழல் நிலவியது. கரண் வழக்கம் போல வேலையில் மூழ்கியிருந்தாலும் அவனது கவனம் முழுவதும் கவிதாவின் மீதே இருந்தது. அவள் சமைக்க செல்லும் போதெல்லாம் கவிதா, கையை ஜாக்கிரதையாக பார்த்துக்கோ, தண்ணி படாமல் பார்த்துக்கொள் என்று குரல் கொடுத்து கொண்டே இருந்தான். கவிதாவின் முகத்தில் ஒரு மெல்லிய புன்னகை அரும்பியது. இதுவரை மௌனத்தையே ஆயுதமாக பயன்படுத்திய கரண் மாற்றத்தின் முதல் படி. இரவு உணவை முடித்த பிறகு கரண் சோபாவில் அமர்ந்து ஏதோ யோசித்து கொண்டிருந்தான். கவிதா அவன் அருகில் வந்து மெதுவாக அமர்ந்தாள். எனக்கு ஒரு உதவி செய்ய முடியுமா? என் கையில் காயம் இருக்கிறது, அதனால் என்னால் தலை சீவ முடியலை என குறும்பாக கேட்டாள். கரண் திகைத்து போனான். எனக்கு இதெல்லாம் தெரியாது கவிதா. தெரியலன்னா கற்றுக்கோங்க, நான் சொல்லித்தரேன் என்று சீப்பையும் எண்ணெயையும் அவன் கையில் திணித்தாள். கரண் மெதுவாக அவளது நீண்ட கூந்தலை தடவினான். அந்த நிமிடம் அவனது விரல்கள் கூந்தலில் பட்டபோது இருவருக்குள்ளேயும் ஒரு மின்னல் வெட்டியது போன்ற உணர்வு. கரண் மிகவும் கவனமாக ஒரு பொக்கிஷத்தை கையாள்வது போல அவளது கூந்தலை சீவிவிட்டான்.